ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே எத்தனையோ மருத்துவ குணங்கள் இருக்கிற செடியை கொடுத்திருக்குது. அதுல துளசி, கற்றாழை, வேப்பிள்ளை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனோம்னா எத்தனையோ மருத்துவ குணங்கள் இருக்கிற செடி இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு அற்புதமான செடியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது நல்ல சுவாசம் தரக்கூடியது. இதோட பேர் தான் ஓம இலை. இந்த ஓம இலைய எப்படி சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமா இருப்போம், எந்தெந்த நோய்களை குணப்படுத்துது, எப்படி பயன்படுத்தணும், இந்த விஷயங்களையும் பூர்த்தியா இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிபிகேஷன் மூலியமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். நிஜமா இந்த இலை நம்ம வீட்ல இருந்ததுன்னா டாக்டர் நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி தான். சின்ன குழந்தைங்களுக்கு வர வயிறு வலிக்கு ஓமவல்லி இலை நல்ல மருந்து. சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரெண்டு இலைகளை மென்னு சாப்பிட்டா நம்மளோட ஜீரண சக்தி அதிகமாகுது. அதே மாதிரி பசி கம்மியா இருக்கிறவங்களுக்கும் பசிய நல்லா தூண்டி விடுது. சின்ன குழந்தைங்களுக்கு ஓம இலைய கஷாயமா பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி இன்ஃபெக்ஷன் அவங்க பக்கத்துல கூட வராது. குழந்தைங்களுக்கு வர சளி, இருமல், காய்ச்சல் பிரச்சனையை குறைக்குது. ஓம இலையில ஆன்டிசெப்டிக் குணங்கள் இருக்கிறதால காயங்களையும் மச்சங்களையும் மாயமா மறைய வைக்குது. ஓம இலைய நீங்க பச்சையாவே எடுத்து சாப்பிடலாம், இல்லாட்டி ஓம இலைய பஜ்ஜியாவோ இல்ல பச்சடியாவோ பண்ணி சாப்பிடலாம். அஜீரணம், வயிறு உப்புசம், மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ற சக்தி ஓம இலைக்கு இருக்குது. ஓம இலைய மென்னு சாப்பிட்டோம்னா ஜீரண சம்பந்தமான பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம். ஓம இலையில விட்டமின் ஏ, பி, சி, அமினோ ஆசிட் இருக்குது. அதோட ஆன்டி ஆக்சிடென்ட், கால்சியம், ஆரோக்கியமான சத்துக்கள் இருக்குது. மாரடைப்புக்கு காரணமான கொலஸ்ட்ரால் பிரச்சனையை குறைக்குது. உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது. கடுகு எண்ணெய ஒரு பவுல்ல ஊற்றி அதுல ஓம இலைய போட்டு ஓரமா எடுத்து வச்சுட்டீங்கன்னா கொசுக்கள் பக்கத்துல கூட வராது. ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால கரைக்கிறதுக்கு ஓம இலை அற்புதமா பயன்படுது. இதுல இருக்கிற புரோட்டீன் நம்ம உடல்ல கால்சியத்தை அதிகப்படுத்துது. கிட்னில கல் வராம காப்பாத்துது. ஓம இலையால தயார் பண்ண டிக்காஷனை குடிச்சீங்கன்னா அஜீரணம் பிரச்சனையே வராது. அதே மாதிரி டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க இந்த ஓம இலை டிக்காஷனை தினமும் குடிச்சாங்கன்னா சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த ஓம டிகாஷன் எப்படி தயார் பண்ணணும்ங்கறத இப்ப பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் ஓம இலையை எடுத்துக்கிட்டு அதை சுத்தமா கழுவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணிய ஊத்தி இந்த இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இலையோட கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிளாஸ்ல வடிகட்டிட்டு வெதுவெதுப்பா வந்ததுக்கு அப்புறமா தேனை கலந்து குடிக்கணும். இந்த மாதிரி குடிச்சீங்கன்னா தலைவலி, ஜுரம் குறையுது. அது மட்டும் கிடையாது, இந்த டிகாஷனை குடிக்கிறதுனால டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வருவீங்க. கொஞ்சம் ஓம இலைகளை கையில போட்டு நல்லா நசுக்கி அதை சுவாசிச்சோம்னா சுவாச சம்பந்தமான பிரச்சனையே வராது. ஓமம் வாய் துர்வாசனையை குறைக்குது. அதனால சாப்பிட்டதுக்கு அப்புறமா 2 ஓமவல்லி இலைகளை மென்னு சாப்பிட்டீங்கன்னா நல்லது. தினமும் காலையில வெறும் வயித்துல ஒரு கிளாஸ் ஓம நீர் குடிக்கிறதால நம்ம உடல்ல மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துது. பசி இல்லாதவங்க இந்த ட்ரிங்கை குடிச்சீங்கன்னா பசி அதிகமாகுது. ஓமத்துல ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் குணங்கள் இருக்குது. அதனால பாக்டீரியல், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் குறையுது. கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்க இந்த ஓம நீரை குடிக்கிறதால எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ரத்த நாளங்கள்ல படிஞ்சிருக்கிற கொழுப்புகள் கரைஞ்சு போகுது. ஹார்ட் அட்டாக் வராம காப்பாத்தலாம். தினமும் காலையில வெறும் வயித்துல ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில இந்த ஓம பொடிய கலந்து குடிக்கலாம். இல்லாட்டி ஒரு கிளாஸ் தண்ணியில 2 ஸ்பூன் ஓமத்தை போட்டு இரவு முழுவதுமா அப்படியே விட்டுட்டு மறுநாள் காலையில அதை சூடுபடுத்தி குடிக்கலாம். எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் பெனிஃபிட்ஸ் நிச்சயமா கிடைக்குது. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஓம இலையோட அற்புதமான பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி அதை எப்படி பயன்படுத்தினா எத்தனை விதமான நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்க இல்லையா? ரொம்ப சிம்பிளான அற்புதமான ஓம இலைய உங்க வீட்லயும் வளர்த்துக்கோங்க. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஓமம் மற்றும் ஓம இலையால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். தவறாம ஓமத்தை நீங்க டெய்லி பயன்படுத்துங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.